ஸோ அந்த காம்பனன்ட்ஸை வச்சு எப்படி வந்துட்டு ப்ராடக்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அங்கே என்ன விதமான வேலையை அது செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க சார் விஷயம். சார் அதுக்கு முன்னாடி இந்த டிரான்சிஸ்டருடைய டவுட் அன்றைக்கி பார்த்து வச்சேங்க. அப்போவே கிளாஸ் முடிஞ்சோன்னே அப்போவே பார்த்தேன் சார். ஏற்கனவே நம்ம பேசினது தான். அப்போ ரொம்ப நேரம் விளக்கம் கொடுத்தங்க. அதே விளக்கம் தான் அதுலேயுமே பதிலாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கான இதையும் உங்களுக்கு இந்த கிளாஸ் செஷன் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இன்னைக்கான செஷன் என்னன்னா, ஒரு கன்வெர்ட்டர் எப்படி டிசைன் பண்ணுறோம், அதில் பவர் கன்வர்ஷன் ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் ஃபீட்பேக் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க இன்னைக்கு செஷனில். நான் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துட்றேங்க சார். நீங்கள் கேளுங்க. அதில் ஏதாவது டவுட் வந்தால் சொல்லுங்கள் சார். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நாளும் 1 மணி நேரம் போது ரொம்ப 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 நேரம் போகும்போது இந்த ஃபைனல் இதை மேபி கேட்காம முடியாமல் போகலாம் மற்றவங்களுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ரைட்டுங்க. ஸோ இப்போ வீடியோ வரல சார். வீடியோ ஆன் பண்ணிருக்கா? ஆன் பண்ணியிருக்கேன் சார். இப்போ தான் சார் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பண்ணிடுறேங்க. ஓகே எஸ் சார். ரைட் சார். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இந்த இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதனோட அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ பக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது சார். பக் அப்படின்னா டிசி வோல்டேஜை டிசியாக மாற்றுறோம். ஈவன் எஸ்எம்பிஎஸ்லையுமே அந்த வேலை நடக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிசியை இன்னொரு டிசியாக மாற்றுறோங்க. அதான் பக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி படி நிறைய இடத்துக்கு தேவைப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்துலாம் என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஈஸியாக ஒரு 100 ரூபா 200 ரூபா 80 ரூபாய்க்குலாம் கிடைக்குதுங்க. இதோ இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வீடியோ பிரசன்ட் ஆகலைங்க சார். சார் ஒரு நிமிஷங்க, பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். சார் ஆகுது சார். ஆகுது ஒரு நிமிஷம். எஸ் சார். ஓகே ஒரு நிமிஷம் சார். சார் மறுபடியும் ப்ரெசென்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரிங்க. ஸோ இந்த போர்டு எல்லாமே மார்க்கெட்டில் ரெகுலராக கிடைக்கிற போர்டு. இதனுடைய விலை பாருங்களேன், 90 ரூபா, 48 ரூபா, 42 ரூபா. ஸோ இவ்வளோ தான் சார் இருக்குது இதனுடைய விலை. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த கன்வெர்ட்டரை இன்பில்ட்டாக போர்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இதனுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 இயர்ஸ் ஈவன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது இந்த ஐசி மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இந்த ஐசிக்கு பக்கத்தில் இருக்க இண்டக்டர் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு என்ன வேல்யூ போடணும், அது எத்தனை ஆம்பியர் சூஸ் பண்ணணும், இந்த இண்டக்டர் ஓகேவா சின்னதாக போடணுமா, அந்த மாதிரி டிசைன் பார்த்தினா நிறைய டவுட் இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறம் அதில் அந்த டயோடு, ஸ்டாக்கி டயோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட்புட் கெப்பாசிட்டி எவ்வளோ போடணும், நிறைய இந்த டிசைன் பற்றின குழப்பமோ அல்லது சந்தேகமோ அதில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதும், அப்படி டிசைன் நல்லா தெரிஞ்சாலுமே அதுக்கு சம்மந்தப்பட்ட காம்பனன்ட்ஸ் கிடைக்காமலும் இருந்தது சார். நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம இதுவரையிலும் பார்த்ததை வச்சு ஒரு ப்ராடக்டை எப்படி மேக் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதை பற்றி பார்க்கும்போது ஒரு பக் கன்வெர்ட்டர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பக் கன்வெர்ட்டர் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது சார். உதாரணமாக நம்ம காரில் 12 வோல்ட் வருங்க. இந்த 12 வோல்ட்டை வச்சு மொபைல் சார்ஜரை வந்துட்டு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதாவது 12 வோல்ட்டை வச்சு மொபைலை சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாத்திர ரெகுலேட்டர் தாங்க உள்ளே இருக்கும் சார். அப்படின்னா 7805 போதும் தானே அப்படின்னா 7805 ஆம்பியர் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் தான் ஃபுல்லும் டெலிவர் பண்ணும் சார். இது அதனோட கெப்பாசிட்டி 1 ஆம்ஸு. 7805ங்கிறது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர். நிறைய இப்போ கிளாஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் சார். தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறேங்க. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வோல்ட் உள்ள எந்த வோல்ட் கொடுத்தாலும் 12 வோல்ட்டோ அல்லது 5 வோல்ட்டோ கான்ஸ்டண்ட்டாக தரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 7805. 78ங்கிறது சீரியஸு, அந்த 05ங்கிறது அதனுடைய அவுட்புட் வோல்டேஜுங்க. ஸோ இது ஒரு பக் கன்வெர்ட்டரா அப்படின்னா அது ஒரு பக் கன்வெர்ட்டர் தாங்க. எதுனா 7805. ஆனால் கன்வர்ஷன் இங்கே எதுவும் நடக்கலை. கன்வர்ஷன்னா சுவிட்சிங் ஆகாது. அதனால் இதை ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க சார். கன்வெர்ட்டருக்கும் ரெகுலேட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. கன்வெர்ட்டர் பவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து இண்டக்டர், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி பவர் காம்பனண்ட்லாம் கம்பைண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கன்வெர்ட்டரில். ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிரான்சிஸ்டரும் ஜீனோடயோடும் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். அது ரெகுலேட்டர். இங்கே பாருங்களேன்
சரி, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட்டில் நீங்கள் வந்து 24 வோல்ட், அதாவது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 இந்த அளவுக்கு வோல்டேஜ் வரும். நான் இப்போ சொன்ன நம்பரில் எந்த நம்பர் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தாலும் அவுட்புட்டில் 12 வோல்டேஜோ அல்லது இது 7805னா 5 வோல்டேஜோ அவுட்புட்டில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குங்க. அதாவது 5 வோல்ட் வேணும்னா குறைஞ்சது நீங்கள் 7 வோல்ட்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அப் டு 24 வரையிலும். 24க்கு மேலே என்ன போனால் என்ன ஆகுனா, இந்த ஐசி வந்து ஆஃப் மோடுக்கு போயிடும் சார். இன்பில்ட்டாகவே டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகாமல் ஆஃப் மோடுக்கு போயிடும் 24லேருந்து ஒரு 30 வரையிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த 24 வோல்ட்டே கொடுத்து ரொம்ப சூடானாலும் ஆஃப் ஆகிடும் சார். அவுட்புட் வராமல் நின்று போயிடும். ஐசி வந்து போதுமான சூடை நம்ம ஹீட்டை வெளியேற்றலைனாலும் இது ஆஃபுக்கு போயிடுங்க. ஸோ இப்போ 24ங்கிறது நான் ஒரு 50 வோல்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாகி பட்டுன்னு இந்த ஐசி வந்து ஃபெயிலியர் ஆகிடும் சார். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி இன்டகிரேட்டட் சிப்பு ரெடிமேட் பேக்கேஜ். இதுவே 70 வோல்ட் 80 வோல்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்னா பட்டுன்னு கொடுக்கும்போதே பட்டுன்னு வெடிச்சு போயிடுங்க. ஏசி சப்ளைலாம் டிசி சப்ளை ஹை வோல்டேஜ் போச்சுன்னா. ஸோ அப்போது இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சார். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் போதுமான கரண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் அடிஷ்னலாக டிரான்சிஸ்டர் இது கூட சேர்த்துணுங்க. இப்போ இது பாருங்களேன், 7805 கூடவே அடிஷ்னலாக ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இப்போ எத்தனை வோல்ட்டுங்க வரும் அப்படின்னா, இப்போவும் 5 வோல்டேஜ் தான் சார் வரும். ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் கரண்ட்டை எக்ஸ்ட்ரா டெலிவர் பண்ணும். 7805 1 ஆம்ஸ் வருதுன்னா அந்த 7805க்கு ஏற்ற மாதிரி பேஸ் வோல்டேஜை வாங்கிக்கிட்டு இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட்டில் 5 வோல்ட்டை தான் கொடுக்கும். ஆனால் ஒரு 3 ஆம்பியர்லேருந்து 5 ஆம்பியர் வரலும் மினிமம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணுங்க. இந்த மாதிரி இல்லாமல் நான் எனக்கு வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிங்க. ஏதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் என்னென்ன காம்பனண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய ஃபங்க்ஷனை பற்றி பேசலான்னு பேசிகிட்டு இருக்கேன் சார். அப்படி பேசும்போது ஒரு நார்மல் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் இந்த கன்வெர்ட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். கன்வெர்ட்டரில் சுவிட்சிங் ஆக்ஷன் ஆன் ஆஃப் தொடர்ந்து நடக்கும். பட் ரெகுலேட்டரில் அந்த மாதிரி நடக்காதுங்க. ஸோ இப்போ கன்வெர்ட்டரை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு கன்வெர்ட்டர் எடுத்துக்கிறேங்க. இது ஃபெமிலியராக கிடைக்கிற ஒரு கன்வெர்ட்டர். நீங்கள் இன்புட் வந்து அப் டு 40 வோல்ட் வரலும் கொடுக்கலாம் சார். ரெகுலேட்டரை விட இது கொஞ்சம் நல்ல இதை தாங்கும். அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த சுவிட்சிங் பண்ணுறதுனால நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி அவுட்புட் ஆம்பியரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க முடியும் நார்மல் ரெகுலேட்டரை விட. அதே மாதிரி அவுட்புட்டில் கரண்ட்டு கண்டினியூஸாக ஸ்மூத்தான கரண்ட்டை கெட் பண்ண முடியும். இன்புட்டு வைட் ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துக்க முடியும் சார். சில நேரங்களில் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டராக பயன்படுத்தினோம்னா கம்மியான வோல்டேஜ் கொடுத்தா கூட அதிகமாக வரும். அதாவது நான் 8 வோல்ட் கொடுக்குறேன் சார், எனக்கு 12 கிடைக்குமா? கிடைக்கும். 20 கொடுக்குறேன் 12 கிடைக்குமா? கிடைக்கும். 40 கொடுக்குறேன் 12 கிடைக்குமா? எடுத்துக்க முடியுங்க. ஸோ அதிக வோல்டேஜ் கொடுத்து நம்ம எதிர்பார்க்குறத எடுத்துக்க முடியும், அல்லது குறைஞ்ச வோல்டேஜ் கொடுத்து எதிர்பார்க்குற வோல்டேஜை எடுத்துக்க முடியும். இதெல்லாம் எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சிங் ஐசியை பேஸ் பண்ணுதுங்க. இங்கே இருக்கிற ஒரு ஐசி இது வந்து சுவிட்சிங், இதில் வந்து பிடபிள்யூஎம் கிரியேட் ஆகும். இந்த பிடபிள்யூஎம் கிரியேட் ஆகி இதுக்குள்ளேயே ஒரு மாஸ்ஃபெட் இருக்குங்க. அந்த மாஸ்ஃபெட் வந்து இந்த இண்டக்டரை ஆன் ஆஃப் வேகமாக பண்ணிவிடும். ஏற்கனவே நம்ம பேசினபடி இண்டக்டரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி வந்து நம்ம அடுத்த நொடியே அதனுடைய இன்புட்டை கட் பண்ணோம்னா வேகமாக அது வந்து வெளியேற ட்ரை பண்ணும் சார். மேக்னெட்டு திரும்ப எலக்ட்ரிக்கலாக மாறி, அதை பற்றி தான் இப்போ விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க, ஒரு சின்ன டிராயிங் வரைஞ்சி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா போதுமான கரண்ட்டும் போதுமான வோல்டேஜும் ஒரு க்ளோஸ் லூப்னால கரெக்டான வோல்டேஜும் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் இதுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணுங்கிற வோல்டேஜை வேரி பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த சுவிட்சிங் ரெகுலேட்டரில் அல்லது கன்வெர்ட்டரில். சார் இப்போ எனக்கு வந்து 5 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 7 வோல்ட் வேணுங்கன்னா நீங்கள் டியூன் பண்ணிக்க முடியும். 7 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 12 வோல்ட் வேணும்னா நீங்கள் டியூன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ரெகுலேட்டர்லேருந்து ஒரு மாறுபடுறதுக்கு இன்னொரு காரணங்க. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், பேட்ரி இப்போ நான் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மொபைல் சார்ஜர்னு தான் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக அவங்க பேட்ரி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்னா எப்படியும் இவங்க வந்து காருக்கோ இல்லை வண்டிக்கோ இல்லை வந்து லாரிக்கு பஸ்ஸுக்கு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த பேட்ரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு கிளிப்பு 2 கிளிப்புங்க, க்ரொக்கடைல் கிளிப்பு 2 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரோட்டோர கடைங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, தள்ளுவண்டி கடைங்க, அந்த மாதிரி வேறு ஏதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இடத்துலையும் பேட்டரியை தனியாக கழட்டி வச்சுருப்பாங்க.
அந்த இடத்துக்கும் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்காக. ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வந்துட்டதுனால அங்கங்கே கன்வெர்ட்டர் தான் பயன்படுது சார். உதாரணமாக நான் வந்து லேப்டாப்பை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரியான கன்வெர்ட்டரை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்டரிலேன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெர்ட்டர் யூபிஎஸ்ஸை போடாமல். இது வேறு மீனிங்கில் காமிக்குது சார் ரிசல்ட்டு. பட் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் 230 கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 12 கொடுத்து 18 வோல்ட்டை எடுத்துக்கலாம் அல்லது 19 வோல்ட்டை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான கன்வெர்ட்டர்ஸும் அதுக்கு போதுமான அளவு கரண்ட்டையும் தான் டிசைன் பண்ண போகிறோம். நான் டிசைனுக்குள்ளே போயிடுறேங்க. உங்களுக்கு நான் சொன்ன விளக்கம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம டிசைனுக்குள்ளே போயிடலாம் சார். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சார் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்குது சார். இங்கே பாருங்களேன், ஒரு பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு போடுறேன். என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செபிக் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கக் கன்வெர்ட்டர், ஜீட்டா கன்வெர்ட்டர், இந்த மாதிரி நிறைய வகையான கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். பேர் என்னங்க, ஜீட்டா கன்வெர்ட்டர், கக் கன்வெர்ட்டர், செபிக் கன்வெர்ட்டர், ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம ரெகுலராக கடைகளில் வாங்குறது எல்லாமே ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருங்க. நம்மளுடைய மொபைலில் சார்ஜரில், லேப்டாப் சார்ஜரில், டிவி எஸ்எம்பிஎஸில் மேக்ஸிமம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்னால் என்னென்னா, அதில் பயன்படுத்துகிற காம்பனண்ட்டையும் கனெக்ஷனையும் வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், நான் உதாரணமாக ஒரு சர்க்கியூட்டை பார்க்கலாம் பாருங்களேன் சார். ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்னால் என்னென்னு போடுறேங்க சார். இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருடைய ரொம்ப சிம்பிள். ஃப்ளைபேக்னாவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாஸ்ஃபெட் வச்சு சுவிட்சிங் பண்ணுவாங்க, செகண்டரியில் டயோடு போட்டு அவுட்புட் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருந்துட்டாலே இது ஃப்ளைபேக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிங்கிள் சுவிட்ச் போதுங்க, ஒரு மாஸ்ஃபெட்டே போதுமானது சுவிட்சிங்க்கு. அதான் ஃப்ளைபேக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக இது கமர்ஷியலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 90% இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். சார் ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது கன்வெர்ட்டர் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபிக் கன்வெர்ட்டர் நான் டைப் பண்ணுறேங்க. இதில் என்ன காம்பனண்ட் இருக்குது, அதே காம்பனண்ட் தான் இருக்குது பாருங்கள். ஒரு இண்டக்டர், ஒரு சுவிட்சு, மறுபடியும் இண்டக்டர், கெப்பாசிட்டர், டயோட், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுங்க. முதல் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வோல்டேஜ் கரண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இண்டக்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, ரெசிஸ்டர் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. ஸோ அதில் அப்படி பார்க்கும்போது ஒரு கன்வெர்ட்டரில் என்ன இருக்குது பாருங்களேன், ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லைங்க. இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டயோடு, இது எல்லாமே ஒரே கிளாஸில் பார்த்தோம். டயோடு முன்பக்கம் கரண்ட்டை வழிவிடும், வேறு எதுவும் செய்யாது. இண்டக்டர் பேரலாக கனெக்ஷன் ஆகிருந்தால் இதில் மேக்னெட்டை உருவாக்கி வச்சுக்கும். அந்த மேக்னெட்னால திரும்ப இதனால் பவரை ரிவர்ஸில் கொடுக்க முடியும். கெப்பாசிட்டர் எலக்ட்ரிசிட்டியாகவே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு திரும்ப கொடுக்க முடியும். பட் இண்டக்டர் மட்டும் என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிசிட்டியை மேக்னெட்டாக ஸ்டோர் பண்ணி மறுபடியும் அது எலக்ட்ரிசிட்டியாக அதை மாற்றி வெளியில் கொடுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமுக்குள்ளே மட்டும். பட் கெப்பாசிட்டர் அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் அது சார்ஜை நிறுத்தி வைக்கும். இதுவே கெப்பாசிட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் ஏசி மட்டும்தான் சார் வழிவிடும். அதாவது ஏசினா சேஞ்சஸ் ஏதாவது இருக்கணும். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க சர்க்கியூட்லேயே பாருங்களேன், ஒரு கெப்பாசிட்டர் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டக்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு L2வை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இண்டக்டர் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும், பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும், கெப்பாசிட்டர் சீரிஸ்னால் என்ன, பேரலாக என்ன, இதெல்லாம் ஒரு சார்ட் மாதிரியே போட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். சார் அது எனக்கு மறந்துருச்சுங்க, திரும்ப உடனே நான் ரீகால் பண்ணல, நான் மறுபடியும் பார்த்துக்கணுனாலும் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க சார், அது ஒரு விஷயம் இல்லை. அதுலேருந்து வர்றது தான் இது. அது தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எதை, கன்வெர்ட்டரை பற்றி. இதோ இங்கே பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா லோடாக வேலை செய்யும், சீரியஸாக கனெக்ட் ஆகுதுன்னா கரண்ட்டை லிமிட் பண்ணும், கெப்பாசிட்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், இல்லைனா வந்து சிக்னலை பைபாஸ் பண்ணிவிடும், அல்லது சர்க்கியூட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த மாதிரி சொல்லியிருக்கேங்க ஏற்கனவே. இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும் போது அடுத்ததுக்கு இங்கே வந்துடலாம். இப்போவுமே உங்களுக்கு புரியலைனாலும் விஷயத்தை வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானதுங்க. சரிங்க சார். ஸோ நான் ஒரு பக் கன்வெர்ட்டர் பற்றி பேச வந்தேன். அந்த பக் கன்வெர்ட்டருக்கான அப்ளிகேஷன் என்ன, அது எப்படி கிடைக்குது, என்ன மாதிரியான விதங்கள்லாம் இருக்குது, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸை பயன்படுத்துகிறாங்கங்கிறது ஒரு ஓவர்வியூ கொடுத்தாச்சு சார். இப்போ எப்படி நடக்குது பக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பாருங்களேன். நான் ஜென்ரலாக ஒரு பக் கன்வெர்ட்டர்னு கொடுக்குறேன் சார்.
சார் இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஒரு பக் கன்வெர்ட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்ணில் பார்க்குறேன் பாருங்களேன். ஒரு பக் கன்வெர்ட்டர்னால் கண்டிப்பாக ஒரு இண்டக்டர் இருக்குதுங்க. இப்போ இதில் எங்கேங்க சார் இண்டக்டர் இருக்குது? இங்கே பாருங்கள், அந்த 470ன்னு எழுதியிருக்குங்களா, பிளாக் கலரில் எழுதியிருக்கு பாருங்க. இதோ இந்த இடத்துல ஸ்கொயராக 330ன்னு எழுதியிருக்கு இந்த இதில். அதாவது ஒரு பிளாக் கலர் சிப்பு வந்து 5 காலோட இருக்குது. அந்த சிப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது இண்டக்டர். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயில் கண்ணிலே நல்லா தெரியுதுங்க, காயிலாகவே சுற்றிருக்காங்க. இந்த சர்க்கியூட்லேயும் பார்த்தீங்கன்னா டொராடல் டைப் 2 ரவுண்ட் டைப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சிங். ஒன்றா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டை கண்ணிலே பார்த்துருக்கலாம். அந்த மாஸ்ஃபெட்டுக்கு சுவிட்சிங் பண்ணுறதுக்கு ஐசி இதுக்கு பின்னாடி இருக்கும். இல்லைனா சுவிட்சிங்கும் மாஸ்ஃபெட்டும் சேர்ந்து பேக்கேஜாக ஒரே ஐசியாக வரும். இப்போ இந்த LM2596 இதுக்குள்ளேயே சுவிட்சிங் ஆகிக்கும், இதுக்குள்ளேயே மாஸ்ஃபெட் இருக்குங்க. அதுவே இந்த மாடல் இப்போ இதை காமிக்கிற பாருங்க, இந்த மாடல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. அதாவது மாஸ்ஃபெட் தனியாக இருக்குது, இந்த மாஸ்ஃபெட்டை வேலை செய்ய வைக்கிற சிக்னல் சர்க்கியூட் தனியாக இருக்குது. சிக்னல் சர்க்கியூட்டும் பவர் சர்க்கியூட்டும் தனித்தனியாக இருக்குது இந்த மாடலில். இங்கே பாருங்கதோ இமேஜை நம்ம பார்க்குறோம் சார். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்களேன், அதுக்கு தேவையான அந்த PWM ஜெனரேஷன் ஐசி இங்கே இருக்குது பாருங்களேன், பல்ஸை உருவாக்குற ஐசி. அதுவே இதில் பார்த்தீங்கன்னா அதிலே பல்ஸ் உருவாக்கிக்கும் இன்பில்ட்டாக, அதுவே மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணிக்கும். இதுலேயும் பல்ஸ் உருவாகுதுங்க. இதுக்குமே ஃபீட்பேக் பின் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃபீட்பேக் பின் இருக்குதோ, இதுலேயும் ஃபீட்பேக் பின் இருக்குது. சரிங்க சார், ஓகே. இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ரைட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள் சார். ஏன்னா நான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதோ இல்லை இதோ பண்ணல. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னபடி இதுக்கு தனியாக வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிங் வீடியோ கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண 10 கிளாஸ்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குதோ அந்த டாப்பிக்கு நான் இதை சர்க்கியூட்டை ஒர்க் பண்ணி கனெக்ஷனை கொடுத்து அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. அதையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டைரக்ட் கிளாஸ்க்கு வர போகிறோம், ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு. சரிங்க சார், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஒரு பக் கன்வெர்ட்டர் எப்படிங்க இருக்கும் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். இதில் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். தோ இந்த சிப்லேயும் இதே மாதிரி தான் இருக்குங்களாம். அதாவது ஒரு மாஸ்ஃபெட்டை சீரீஸாக போட்டிருக்காங்க, அடுத்து ஒரு டயோடு இருக்குது, அடுத்து ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. சரிங்க, இப்போ வேறு சர்க்கியூட் பார்க்கலாம். ஒன்றே நம்ம எடுத்துக்கணும், சும்மா ரேண்டமாக வேறு ஏதாவது பார்க்கலாம். தோ இந்த சிமுலேஷன் நம்ம போட்டு பார்ப்போம் இல்லைங்களா, ப்ரோட்டியஸ், அதுலேயும் இருக்குது பாருங்கள். சப்ளை எடுத்துக்கிட்டாங்க, லோடு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சோர்ஸு ஒரு லோடு, நடுவில் அந்த கண்ட்ரோல் டிவைஸு. இந்த கண்ட்ரோல் டிவைஸ் கூட யார் இருக்கா, ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு. அப்போது ஒரு பக் கன்வெர்ட்டர் அப்படின்னா ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபல் சர்க்கியூட்டு, டயோடு, இண்டக்டர், கெப்பாசிட்டர், இந்த 4 மெயின் எலமெண்ட் பவர் சர்க்கியூட்டும் ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் இருந்தால் நீங்கள் பக் கன்வெர்ட்டரை ரெடி பண்ணிட முடியும். சார் இப்போ வந்து எனக்கு அந்த ஐசிலாம் போட்டுட்டு இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் ஐசி சுவிட்சிங் டிவைஸோடு இந்த மாதிரி வந்துடுங்க. ரைட், இதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறத சொல்லலாம் பாருங்கள் சார். போயிட்டுருக்கிறத கட் பண்ணி கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துரும் சார். அதாவது ஒரு பாசிட்டிவ் சப்ளை வோல்டேஜோ கரண்ட்டையோ முழுமையாக போக விடாமல் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணும் போது சின்னதாக கிடைக்குங்க. இதோ இந்த மாதிரி. ஏற்கனவே வந்து நம்ம அந்த டிரைவரை பற்றி சொல்லும் போதும் PWM பற்றி பேசும்போதும் இதே விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தங்க இந்த ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி. திரும்பவும் அதே தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். பூஸ்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏன் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரியுங்க. சரி, இது கரண்ட்டை கொடுக்குதுங்க, சோர்ஸு. இது கரண்ட்டை வாங்கிக்குதுங்க, லோடு. ஒரு சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் யார் இருக்கணுங்க, எலக்ட்ரான் போகிற பாத்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் லோடுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற பாத்து நெகட்டிவ். சோர்ஸ் இருக்குது, லோடு இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் அடிப்படை சர்க்கியூட். இதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. போன வகுப்பில் கூட இதில் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்னங்கிறத நேற்று கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துங்க. சோர்ஸ்லேருந்து லோடுக்கு கரண்ட் போயிட்டுருக்கு. இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டு, இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ கரண்ட்டுங்கிறது லோடு முடிவு பண்ணும், எவ்வளோ வோல்டேஜுங்கிறது சோர்ஸ் முடிவு பண்ணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கிற விளக்கம். இதில் வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய ஆப்ரேஷன் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருந்தோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் நெகட்டிவையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பாசிட்டிவையும் கட் பண்ணிக்கலாம், அதுவும் தப்பு இல்லை சார். ஏதாவது ஒரு சிக்னலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சார், நான் நெகட்டிவே எடுத்துக்கிறேங்க, பாசிட்டிவ் வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம அதுக்கு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னாங்க, ஒரு மாஸ்ஃபெட்டை உள்ளே கொண்டு வந்துடலாம்.
ஒரு மாஸ்ஃபெட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த மாஸ்ஃபெட் வழியாக வெளியில் போக போகுது கரண்ட்டு. இது ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட்டு. என் சேனல் மாஸ்ஃபெட்னா இதனுடைய கேட்டுக்கு என்ன கொடுத்தா போதுங்க, இதனுடைய கேட்டுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா இது ஆன் பண்ணி விட்டுரும், அப்படியே சுவிட்சாக வேலை செய்யும். இந்த இடத்துல இது வந்து சோர்ஸுங்க, இது வந்து ட்ரெயின். நான் சோர்ஸை தான் கிரவுண்ட் பண்ணியிருக்கணும், மாற்றி எங்கள் லைனை கொடுத்துருக்கேன் சார். இங்கே தான் ஏரோ வரும், இந்த இடம் அப்படியே நேராக தாங்க போகும். ரைட், எனிவே விஷயத்தை பார்ப்போம். பாசிட்டிவ் கொடுத்தனா இது இந்த மாஸ்ஃபெட்டு டிரான்சிஸ்டர் மாதிரி ஆன் ஆகி சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிவிடும். மறுபடியும் அதை எடுத்துட்டுனா ஆஃப் பண்ணிவிடும். இது எல்லாருக்கும் தெரியுங்க, இது வரலும் பேசிக் நம்ம பார்த்துட்டோம். இதே செயலை தொடர்ந்து ஒரு நொடிக்கு அதிகமான முறை செய்யும் பொழுது, நேற்று கூட வந்து பிடபிள்யூஎம் பற்றி எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார் ஒருத்தங்க. இதோ அது பாருங்கள், ஐ திங்க் ஸ்ரீனி சார் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆன் பண்ணுறேங்க, இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணுறேன். ஒரு ஆன் ஆன நேரமும் ஒரு ஆஃப் ஆன நேரமும் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அல்லது ஒரு ஹெட்ஸு. சார் ஏசியில் தானே சார் ஹெட்ஸ் இருக்கும், இது டிசி சிக்னல் ஆச்சு, இதில் எங்கேருந்துங்க வந்துச்சு ஹெட்ஸு? ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை முறை இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ண ஆஃப் பண்ண விரும்புகிறீங்க ஒரு நொடிக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஏசியில் சைன் வேவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது வேறங்க, இந்த இடத்துல சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது வேறு சார். நான் இப்போ 2 லைன் போட்டிருக்கேன்னா இந்த 2 லைனும் மொத்த நேரம், அதாவது முழுமையான மொத்த நேரம், டோட்டல் டைம், இந்த 2 லைன் இந்த குறிப்பிட்ட இடைவெளியில். இப்போ இதே மாதிரி நான் நிறைய வேவ்ஃபார்ம் போகிறேன்னா எப்படி இருக்குங்க பாருங்களேன். இது ஒரு வேவ்ஃபார்ம் சார், ஒரு நொடிக்கு எத்தனை வேவ்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்ப்போம் பாருங்களேன். இப்போ நான் ஒரு நொடிக்கு எத்தனை வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன், 2 வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அடுத்து மறுபடியும் ஒரு நொடிக்கு எத்தனை வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன், 3 வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கேங்க. அடுத்தது 4 வேவ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நொடிக்கு எத்தனை வேவ்ஃபார்ம் போகுதோ அது அதனுடைய ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே மாதிரி நடக்கிற தொடர் செயலில் ஆன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோ இந்த இடம், இதை கவனித்து பாருங்கள் சார், கம்மியாக தான் இருக்கு இல்லைங்களா ஆன் டைமு. அதாவது ஒரு சின்ன சின்ன ரெட் கலர் பாக்ஸாக எடுத்துக்கிட்டேன் சார், அதனுடைய அகலம் ஒரே சீராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. அந்த அகலத்தில் எவ்வளோ நேரம் நம்மளுடைய மாஸ்ஃபெட்டை ஆன் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார். அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். சரி, இவ்வளோ நேரம் தாங்க ஆனில் இருக்குது. அப்போ மீதி நேரம்லாம் என்னங்க ஆச்சு, ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் டைம் அதிகமாக ஆஃப் டைம் அதிகமானு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ரொம்ப குறைவு, ஆஃப் டைம் தான் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்கள் கையில் முழுமையாக ஒரு கேக் கொடுத்தேன் சார், இந்த மாதிரி ஒரு கேக் கொடுத்தேங்க. எப்படி கொடுத்தேன்னா ஒரு பீஸுமே இப்படி இருக்கிற மாதிரி, இதோ இது ஒரு கேக்குங்க. அந்த கேக் பீஸில் ஃபைனலாக வெளியில் போகிற ப்ராடக்ட், அதாவது நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மி தான், கால்வாசி தான். அதே மாதிரி அடுத்த கேக்குங்க, அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணது கால்வாசி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிச்சோ அது வந்து ஆன் டைம் அல்லது டியூட்டி டைம்னு சொல்லுவாங்க சார். டியூட்டி டைம், எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிச்சோ அது டியூட்டி டைம். அதே மாதிரி ஒரு நொடிக்கு எத்தனை முறை காமிச்சிருக்கு, இங்கே எத்தனை சார் காமிச்சிருக்கேன், 4 காமிச்சிருக்கேங்க. அப்போ ஒரு நொடிக்கு 4 ஹெட்ஸு. ஆனால் உண்மையாக இப்படி இருக்காது சார். ஒரு நொடிக்கு குறைஞ்சது 2000 ஹெட்ஸ் இருக்கும். நான் சொல்கிறது மினிமம் 20 கிலோ ஹெட்ஸுங்கிறது ஒரு நார்மல் வேல்யூ. ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறவங்க 20 கிலோ ஹெட்ஸை எடுத்துக்குவாங்க. ஏதாவது ஒரு ரீசன் ரொம்ப லோயராக கண்ட்ரோல் பண்ணால் போதுங்கன்னா 10 கிலோ ஹெட்ஸ் 8 கிலோ ஹெட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க சார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே உங்ககிட்ட 4 தான் காமிச்சிருக்கேன். ஒரு நொடி பொழுதில் 20,000 டைம் இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா இந்த லோடுக்கு போகிற மொத்த பவருமே குறைஞ்சிரும் சார். பவர்னால் இங்கே நான் 12 வோல்ட்டு தான் சார் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 12 தான் சார் விட்டு விட்டு போகுது. இந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ணும் போது எத்தனை வோல்ட் போகும், +12 வோல்ட் தான் போகும். இந்த இடத்துல நான் என்ன சோர்ஸ் கொடுத்துருக்கேன்னா 12 வோல்ட் சோர்ஸ்னு எடுத்துக்கிறேன், அதனால இங்கே 12 வோல்ட்னு சொல்கிறேங்க. சோர்ஸ் என்ன எடுத்துக்கிட்டேன், 12 வோல்ட் எடுத்துக்கிட்டேன். சுவிட்ச் ஆன் ஆகும்போது 12 தான் போகும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் போகும். மறுபடியும் 0, மறுபடியும் 12, மறுபடியும் 0. இது நான் வேகமாக நடக்கும் போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக இங்கே 12 வோல்ட் போகாது, ஆவரேஜாக இந்த இடத்துல 3 வோல்ட் தாங்க போகும். நான் சொல்கிறது ஒரு ரஃப் வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ. இதுவே ஆன் ஆகிற நேரத்தை பாதி ஆக்கிக்கிறேங்க. பாதி நேரம் ஆன் ஆகுது, பாதி நேரம் ஆஃப் ஆகுது.
இப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு பக் கன்வெர்ட்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சார். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ அதனால் ரெண்டுக்குமான விளக்கமே இதுதான். நாட் ஓன்லி பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர், ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருக்கும் இன்வெர்ட்டருக்குமே அடிப்படை இதுதான். ஸோ இதை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எல்லா டிவைஸையும் ஹேண்டில் பண்ணலாம், யூகிக்கலாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், என்னெல்லாம் நடந்திருக்கும், இதுக்கு பதிலாக எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம், எல்லாமே உங்களால் யூகிக்க முடியும். நீங்களே வந்து அதுக்கு சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். காரணத்தையும் என்ன ப்ராப்ளமாக இருக்கணும், காரணத்தையும் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதையும். ரைட், நம்ம டாப்பிக்கை வந்துருவோங்க. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாஸ்ஃபெட்டை பயன்படுத்தி எப்படி வோல்டேஜை குறைக்கிறோம் அப்படிங்கிறது. நான் 12 வோல்டேஜை விட்டு தாங்க கொடுத்தேன். ஆனால் ஃபைனலாக எனக்கு 3 வோல்ட்டுங்கிற மாதிரி கிடச்சிச்சு. அது ஏன் நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவே 50% ஆன் ஆகுது, 50% ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50% ஆன், 50% ஆஃப் அப்படின்னா இந்த இடத்துல 6 வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கும். அதே மாதிரி 75% நான் ஆன் பண்ணுறேன் சார், முக்கால்வாசி ஆனில் இருக்குது, கொஞ்சம் மட்டும்தான் ஆஃப் பண்ணுறேன். ஒரு நொடிக்கு மொத்தம் 20,000 முறை. அந்த 20,000 முறையில் இவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது சார், கொஞ்ச நேரம் மட்டும் ஆஃப் பண்ணுறேன் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வோல்ட் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ரஃப் வேல்யூ, ஆனால் இதை சார்ந்து தான் இருக்குது, இதுக்கு பக்கமாக தான் இருக்கும். சரிங்க, இந்த 12 வோல்ட்டை வச்சு தான் எடுத்தோம். அப்போ எப்படினாலும் லோடுக்கு 12 தானே போயிருக்கணும் அப்படின்னா லோடுக்கு 12 வோல்டேஜ் தாங்க போயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு இண்டக்டர் போட்டுடுறோம். இண்டக்டர் என்ன பண்ணுன்னா கரண்ட்டை திடீர்னு ஏற விடாது, அதிகமாக்க விடாது. அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டரை போட்டுடுறோம். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணால் வோல்டேஜை திடீர்னு அதிகமாக விடாது. ஸோ அப்போது இப்படி நீங்கள் சுவிட்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இண்டக்டரும் இந்த கெப்பாசிட்டரும் சேர்ந்து ஒரு 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ்னு அந்த குறிப்பிட்ட அளவுலேயே தான் வச்சுருக்கும் லோடுக்கு போகிற வோல்டேஜை. சார் திடீர்னு அதிகமாகிட்டா நான் என்னங்க பண்ணட்டும்? 3ங்கிறது இப்போ 5 ஆகிடுச்சு. இப்போ 12 வோல்ட் பேட்டரி கொடுக்க வேண்டிய இடத்துல திடீர்னு 16 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து 3 வோல்ட் போக வேண்டிய இடத்துல 5 வோல்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி நடக்கும். இன்புட் என்ன மாறுதோ, என்ன அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்லேயும் வேரியேஷன் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்க, இது எப்படி சரி பண்ணுறது? இந்த 5 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் அவுட்புட் வேணுங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இதுக்கு யார் பல்ஸ் கொடுக்குறாங்களோ, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இவ்வளோ நேரம் பல்ஸு கொஞ்ச நேரம் ஆன் ஆகும், அதிக நேரம் ஆன் ஆகும், 25% ஆன் ஆகும், 50% ஆன் ஆகும். எது? அந்த கேட்டு மாஸ்ஃபெட் வந்து 12 வோல்டேஜை ஒரு நொடிக்குள்ளே 20,000 முறை விட்டு கொடுக்கும். அந்த 20,000 முறையிலையும் 50% தான் ஆன் ஆகும், 50% ஆஃப் ஆகும். இல்லைனா 75% ஆஃபில் இருக்கும், 25% தான் ஆனில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த சுவிட்ச் இப்படி பண்ணுறதுனால இந்த இண்டக்டரும் இந்த கெப்பாசிட்டரும் அதனுடைய பண்புபடி இண்டக்டர் கரண்ட்டை ஸ்மூத் பண்ணும், கெப்பாசிட்டர் வோல்டேஜை ஸ்மூத் பண்ணும். வேரியேஷன் இருக்கும்போது நம்ம தான் இப்போது ஒரு நொடிக்கு 20,000 டைம் வேரியேஷன் பண்ணிகிட்டு இருக்கோமே. அப்போ என்ன பண்ணுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஆவரேஜான வோல்டேஜை லோடுக்கு உருவாக்கும். இது வரலும் உங்களுக்கு புரிஞ்சதுங்க. இதில் இந்த 3 வோல்ட்டுங்கிறது இன்புட் 12க்கு பதிலாக 16 ஆனால் 3ங்கிறது அதிகமாகிடாதா? இன்புட் 12 வோல்ட்லேருந்து ஒரு 7 வோல்ட்டாக குறைஞ்சிருது. அப்போ அவுட்புட் வந்து 3 வோல்ட்டுங்கிறது 2 வோல்ட்டு இல்லைனா 1.5 வோல்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் அவுட்புட் இருக்கும். அப்படி எனக்கு வேண்டாம் சார், இன்புட்டை டிபெண்ட் பண்ணி வேண்டாம், இன்புட்டில் மாறினாலும் அவுட்புட்டில் நான் எதிர்பார்க்குறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவுட்புட் வோல்டேஜை எடுத்துகிட்டு வந்து இந்த பிடபிள்யூஎம்ஐ யார் உருவாக்குனாங்களோ அவங்கக்கிட்ட சம்மந்தப்படுத்திடுறேன் சார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை வந்துட்டு ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்தில் நிற்க வச்சிட்றேன், தண்ணி குறைஞ்சா ஆன் பண்ணுங்க, தண்ணி அதிகமானால் ஆஃப் பண்ணிடுங்கன்னு கமாண்டை கொடுத்து நிற்க வச்சிட்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குறையுதான்னு பார்ப்பீங்க, கொஞ்சம் அந்த குறைஞ்சாலும் ஆன் பண்ணி விட்டுருவீங்க அந்த லெவலை விட. மறுபடியும் அந்த லெவலை தாண்டிச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுருவீங்க, மறுபடியும் ஆன் பண்ணுவீங்க, மறுபடியும் ஆஃப் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்த வேலை அதுதான் அப்படின்னா. அதே மாதிரி இந்த பல்ஸை உருவாக்குற ஒரு ஐசி கிட்ட எனக்கு 3 வோல்ட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 3 வோல்ட் வருதாங்கிறத ஃபீட்பேக் பின்னில் செக் பண்ணும் இந்த பிடபிள்யூஎம்ஐ யார் உருவாக்குறாங்களோ அந்த ஐசி. நம்ம என்ன சார் ஐசி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3525 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 3525 ஒரு எக்ஸாம்பிள் சர்க்கியூட்டையும் பார்த்துடலாம். 3525 ஐசியில் பாருங்களேன், இதில் வந்து ஃபீட்பேக் பின் இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்களேன் சார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ரெஃபரன்ஸ் 16வதுல வி ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இதிலே ஒரு கம்பேரேட்டர் இருக்குது. பின் நம்பர் 1 பின் நம்பர் 2 கவனிங்க. ஏற்கனவே நம்ம கம்பேரேட்டரை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன். என்னன்னா ஒரு கம்பேரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வோல்டேஜை விட அதிகமாக வந்தால் ஆன் ஆகும், குறிப்பிட்ட வோல்டேஜை விட கம்மியாக வந்தால் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் சார். அதே கம்பேரேட்டர் இந்த 3525 ஐசியில் பின் நம்பர் 1 2ல் உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இந்த கம்பேரேட்டர் எதுக்காக பயன்படுது? பின் நம்பர் 2 விட பின் நம்பர் 1 அதிகமாக வந்துச்சுன்னா அவுட்புட்டை நிறுத்திடும். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். பின் நம்பர் 1 வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, அதாவது மைனஸ் இன்புட் யார்? பின் நம்பர் 1ங்க. பின் நம்பர் 2 யாருங்க? ப்ளஸ் இன்புட்டு, நான் இன்வெர்ட்டிங் இன்புட். நான் இன்வெர்ட்டிங்னா ப்ளஸ் இன்புட்டு. இப்போ பின் நம்பர் 2ல் நான் என்ன பண்ணிடுறேன்? 3 வோல்டேஜின்னு செட் பண்ணிடுறேன். பின் நம்பர் 2ல் எனக்கு எத்தனை வோல்டேஜ் அவுட்புட் வேணும்னு விரும்புகிறனோ அத்தனை வோல்டேஜை ஒரு ஜீனர் டயோடை பயன்படுத்தி இங்கே செட் பண்ணிடுறேன். ஜீனர் டயோடு என்ன பண்ணும்? எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜை கொடுத்துட்ருக்கோம். அப்போது அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து பின் நம்பர் 1ல் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். பின் நம்பர் 1க்கு 3 வோல்டேஜுக்கு உள்ளே வர்ற வரையிலும் இந்த ஐசி வேலை செஞ்சிகிட்டு இருக்கும். பின் நம்பர் 1க்கு 3.01 வோல்ட்டு, 3.5 வோல்ட் 4 கூட போக தேவையில்லைங்க. 3.01 வோல்ட் வந்துச்சுனாவே, 3 லைட்டாக 1 பாயிண்ட் தாண்டுச்சுனாவே இந்த அவுட்புட்டை கட் பண்ணி விட்டுரும் இந்த ஐசி. இந்த அவுட்புட்னா எந்த அவுட்புட்டுங்க? இதோ இங்கே போகிற பல்ஸ் அப்படியே நிறுத்திக்கும். பல்ஸ் போனால் தானேங்க உங்களுக்கு இந்த மாதிரி லோடுக்கு கரண்ட் போகுது. அப்போது பல்ஸ் போகிறத மொத்தமாக நிறுத்திருச்சுன்னா லோடுக்கு அதுக்கு மேலே கரண்ட்டே போகாது. லோடுக்கு கரண்ட் போகலைன்னா இப்போ லோடு வோல்டேஜ் என்ன சார் ஆகிடும்? 3 வோல்ட்டு 3.01ன்னு சொன்னேன்னா இந்த 3.01 மாஸ்ஃபெட் ஆஃப் ஆனதுனால இமீடியட்டாக இது என்ன எதுக்கு போக ட்ரை பண்ணுங்க? 2.99க்கு போக ட்ரை பண்ணும். குறையுமா இல்லைங்களா? 2.99 தொட்ட உடனே இந்த கம்பேரேட்டர் என்ன பண்ணுங்க? லாஜிக் மாறி போயிடுதா? இப்போ யார் பெருசு? நான் இன்வெர்ட்டிங்கில் ஃபிக்ஸ்டாக 3 வோல்ட் கொடுத்துருக்குறேன். இன்வெர்ட்டிங்கில் 2.99 வோல்ட் இருக்குது. இப்போ ப்ளஸ் தான் பெருசு. அப்போ உடனே பல்ஸை ஆன் பண்ணி விட்டுரும். பல்ஸை மாஸ்ஃபெட்டுக்கு கொடுக்கும். மாஸ்ஃபெட்டுக்கு ஒரு பல்ஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு வோல்டேஜ் என்னவாயிடும்? 3க்கு தாண்டிடும். 3க்கு தாண்டினோன்னா மாஸ்ஃபெட் ஆஃப் பண்ணிடும். மாஸ்ஃபெட் ஆஃப் ஆனோன்னா வோல்டேஜ் 3லேருந்து 2.99 குறையும். மறுபடியும் ஆன் பண்ணும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே உங்களோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.99லேருந்து 3.01லேருந்து இருக்கும். சொல்லப்போனால் 3 வோல்ட்டில் தொடர்ந்து அவுட்புட் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் தன்னைத்தானே செஞ்சுக்கும். இது எப்படி சார்? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இதை வச்சு பார்த்துடலாம் சார். சார் சார் சொல்லுங்கள் சார். சார் நல்லா சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க சார். சார் அந்த டிரைவர் ஐசியை பற்றி கொஞ்சம் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுங்க சார். ஆல்ரெடி நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறீங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம். சார் நான் கண்டிப்பாக இன்னொரு முறை டிரைவரை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். டிரைவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் சார். என்ன விஷயம்னா இனிமேல் அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து இன்வெர்டர் டாபிக் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெர்டரில் டிரைவர் வரும் சார். அந்த இடத்துல டிரைவர் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். அப்போ அங்கேயும் நம்ம டிரைவரை பற்றி பார்ப்போம். அது மாதிரி எஸ்எம்பிஎஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எம்பிஎஸ்லேயும் டிரைவர் பார்ப்போங்க. அப்போ இன்னும் நம்ம அந்தந்த இடத்துல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சார். வெறும் டிரைவரை பற்றியும் ஒரு டைம் சொல்லிடுறேங்க. மறுபடியும் வேற இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முருகன் சார். சரி, ஓகே. தேங்க்யூ சார். ஷியோர் சார், கண்டிப்பாங்க. தேங்க்யூங்க சார். அப்போது நான் என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரு பக் கன்வெர்ட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். பக் கன்வெர்ட்டரில் சுவிட்சிங் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சுவிட்சிங்கில் ஃபீட்பேக் எப்படி நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் சார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேங்க. இதில் ஃபீட்பேக் ஐசின்னு ஏதாவது ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குமானா இங்கே பாருங்களேன். நான் ஒரு ஐசியை எடுத்துக்கிறேன் சார். இந்த ஐசிலேயே பல்ஸும் ஜெனரேட் ஆகிடும். ஒரு நிமிஷங்க. இந்த ஐசிலேயே பல்ஸ் ஜெனரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கும் இருக்குதுங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இங்கே பாருங்களேன், இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. சார் இது வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசிங்க. அதாவது ரெகுலேட்டர்னா கன்வெர்ட்டர் ஐசி. இதிலே போட்டிருக்கான் பாருங்கள், பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ட்டு. இது பூஸ்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இல்லாமல் பக் பண்ணுற மாதிரி நம்ம கனெக்ஷன்லாம் மாற்றணும்னா எடுத்துக்கலாம். அதை பற்றின விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்புட் 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 16 வரலும் கொடுத்துக்கலாமா. அவுட்புட் வந்து 18.5 எடுத்திருக்காங்க. எப்படி நான் அவுட்புட்டை மாற்றுறேன் அப்படின்னா பாருங்கள், அவுட்புட்லேருந்து ஒரு ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து எஃபிங்கிற பின்னுக்கு கொடுத்துருக்காங்க. எஃபி ஃபீட்பேக் அப்படிங்கிற பின்னுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த எஃபிக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ இதால் பூஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் பூஸ்ட் பண்ணி விட்டுரும். 12 வோல்ட் கொடுத்தா 50 வோல்ட் வரலும் இதால் பூஸ்ட் பண்ண முடியும்னா 50 வோல்ட் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை சார் என்னோட எதிர்பார்ப்பு 50 கிடையாது, கரெக்டாக 24.5 வோல்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 24 வோல்ட் இந்த ஃபீட்பேக் போகிற மாதிரி வோல்டேஜ் டிவைடரை டிசைன் பண்ணணும். பாருங்கள் சார், இது வரையில் நம்ம தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு காம்பனண்ட்டாக பார்த்தோம். இப்போ அப்படியே இங்கே பயன்படுது பாருங்கள். ஏற்கனவே வோல்டேஜ் டிவைடரை ஒரு தனி கிளாஸாகவே எடுத்துங்க. என்ன என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க, அதுக்கான இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக இதுலேயும் கிடைக்குது. எப்படின்னா நீங்கள் இதுலேயும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் டிவைடர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் 2 ரெசிஸ்டர் போட்டு நடுவுலேருந்து அவுட்புட் எடுத்தால் அதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடரு. இந்த வோல்டேஜ் டிவைடர் ஆன்லைன்லேயும் கால்குலேட் பண்ணிக்கலாம், என்ன ரெசிஸ்டரை போட்டால் என்ன வோல்டேஜ் பிரியும் அப்படின்ட்டு. உதாரணமாக நான் 12 வோல்ட் கொடுக்குறேன் சார், எனக்கு அது 6ஆக பிரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ரெசிஸ்டர் போடணும் மேலே, என்ன ரெசிஸ்டர் கீழே போடணுங்கிறதுலாம் ஈக்குவேஷனும் இருக்குதுங்க. இதோ இந்த ஈக்குவேஷன் அவுட்புட் ஈக்குவல் டு இன்புட் இன்ட்டு R2 டிவைட் பை R1 + R2, இந்த ஈக்குவேஷனும் நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அந்தளவுக்குலாம் நான் இன்புட் இது பண்ணலன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் இன்புட் வோல்டேஜ் அதிகபட்சம் இது எத்தனை 24 வோல்ட்டுக்கு வரும் சார். அதாவது நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ஐசி பற்றி. இந்த ஐசியில் 12 வோல்ட் கொடுத்தா அதிகபட்சம் 24 வோல்ட் வரும் சார் அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய இன்புட் என்ன, இதோ இந்த R2 கிட்ட, இந்த R2 கிட்ட என்ன இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட். 24 வோல்ட்டை எவ்வளோவா நான் குறைக்கணும், எனக்கு 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சப்ளை 24 வோல்ட்டு, நான் எதிர்பார்க்குற அவுட்புட் வோல்டேஜ் 5 வோல்டேஜுங்க. நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் சார், கீழே வரலும் போகலை, ஸ்க்ரால் ஆகலை. தோ சாரி, இங்கே இது இருக்குது, அட்வர்ட் இருக்குது. ரைட், அவுட்புட் வோல்டேஜ் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னங்க 5 வோல்டேஜ். எவ்வளோ வோல்ட் வரும், இதனுடைய கன்வெர்ட்டர் அவுட்புட் அதிகபட்சம் 24 வோல்ட்டு. சாதாரணமாக 24 வோல்ட்டு தாங்கணும்னா ஒரு ரெசிஸ்டர் குறைஞ்சபட்சம் ஒரு 10K இருந்தால் பரவாயில்லையா இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 கிலோ ஓம் அப்படிங்கிறத 10,000 ஓம்னு கொடுத்துட்றேன். நான் ஒரு ரெசிஸ்டர் நானே முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ இன்னொரு ரெசிஸ்டர் என்னவா இருக்கும், கால்குலேட் கொடுக்குறேங்க, 2.6 கிலோ ஓம். அப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்து 2.6 கிலோ ஓமும் மேலே 10 கிலோ ஓமும் போட்டிங்கன்னா இதே சர்க்கியூட்டில் உங்களுக்கு 5 வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் அவுட்புட்டை எடுக்க முடியும். இல்லைங்க எனக்கு இந்த கணக்கெலாம் வந்து ஒன்றும் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேரியபிளாக கொடுத்துட்டாங்க, டியூன் பண்ணுற மாதிரி. 0லேருந்து 10K நீங்கள் அப்படியே அது திருவிக்கிட்டே வர வேண்டியது தான். எந்த கே அதுக்கு மேட்ச் ஆகுதோ, ரெசிஸ்டர் வேல்யூ மேட்ச் ஆகுதோ, அந்த ரெசிஸ்டருக்கு ஏற்ற அவுட்புட் உங்களுக்கு 5 வோல்ட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை டியூன் பண்ணி அங்கேயே நிறுத்திக்க வேண்டியது தான். ஸோ இப்படி தாங்க வந்துட்டு ஒரு கன்வெர்ட்டர் ஃபீட்பேக் வாங்கி அவுட்புட்டை உருவாக்கி விட்டுரும். நான் ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு இண்டக்டர் இருக்குது, டயோடு இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்த வோல்டேஜை குறைக்கவோ கூட்டவோ செய்யும். நம்ம பக் கன்வெர்ட்டர் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் சார். ஸோ அதனால் பக் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாங்க. ஸோ பக் கன்வெர்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்குது, பின்னு ஒரு அவுட்புட் இருக்குது, ஒரு ஃபீட்பேக் இருக்குதுங்க. இதோ இந்த இமேஜ் உங்களுக்கு கிளியராக தான் தெரியும்னு நினைக்கிறேன் சார். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், நீங்கள் இன்புட் கொடுக்கணுங்க, எத்தனை வோல்ட்டு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், 40 வரையிலும். அவுட்புட் எடுக்க போகிறீங்க எவ்வளோ வோல்ட்டு, அதுவுமே 1.5 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரலும் எது வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுக்கணும் சார், ஏன்னா ஒரு சர்க்கியூட்னா ப்ளஸ் மைனஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ ப்ளஸ் கொடுத்தாச்சு இன்புட்டாக, மைனஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவுட்புட்டும் எடுத்தாச்சு சார். இன்புட் கொடுத்தேன், அவுட்புட் எடுத்தேன், கிரவுண்டு காமன், 3 பின் எனக்கு புரிஞ்சிருச்சு, வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி. வேறு என்னங்க இருக்குது, நான் எதிர்பார்க்குற வோல்டேஜை கொடுக்கறதுக்காக ஃபீட்பேக் பின் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற வோல்டேஜை எடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன சார் நான் தெரிஞ்சிருக்கணும், வோல்டேஜ் டிவைடரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர சார் இந்த ஐசியை நான் சொல்லும் போது தான் சார் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 5வது பின்னை பயன்படுத்திக்கலாம். அதாவது நான் சொல்லும் போது எனக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வேலை செஞ்சு அங்கே கரண்ட் போனால் போதும் சார், மற்ற நேரத்தில் எனக்கு அவுட்புட்டே போகக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிவி இருக்குங்க, டிவியில் நீங்கள் ரிமோட்டை ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணும் போது தான் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் பட்டன் அழுத்தும் போது அதுக்கான கரண்ட் போனால் போதும் ஸ்க்ரீனுக்கு, மற்ற நேரத்தில் ஸ்க்ரீனுக்கு கரண்ட் போக தேவையில்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல இதோ இந்த இமேஜ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பக் கன்வெர்ட்டருக்கான விளக்கங்க. இதே தான் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு, இதே விஷயம்தான், கனெக்ஷன் மட்டும் மாறுபடும். நான் என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த இடத்துல போயிட்டு இருக்க சப்ளைவை கத்திரிச்சு எடுத்துடுறோன்னு சொன்னேன்.
இங்கே நீங்கள் பச்சை கலரில் பார்த்துட்டு இருக்க பாக்ஸ்லாம் ஒரு நொடிக்கு இத்தனை முறை பாக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். பாக்ஸஸ்னால் ஆன் ஆஃப் பண்ணுறோம். சோர்ஸ்லேருந்து லோடுக்கு போகிற கரண்ட்டை அதை கட் பண்ணி முழுமையாக போக விடாமல் நிறுத்தி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவுட்புட் என்னாகும்? கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒரு வாட்டர் டேப், தண்ணி டேப் எடுத்துக்கிறேன். அந்த தண்ணி டேப்பை திறந்து விட்டுறேன் சார். அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு தண்ணி டேப்பை திறக்கிறேன் மூடுறேன் இப்படி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறது சீக்கிரமாக ஃபுல்லும் நம்பிடும். நான் இப்போ திறந்து மூடுறதுல ஆவரேஜாக கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் கிடைக்கும். அதை விட இதுவே திறக்கிற நேரம் கம்மியாக தான் சார். லைட்டாக திறந்துட்டு ரொம்ப நேரம் மூடிடுறேன், மறுபடியும் லைட்டாக திறந்துட்டு ரொம்ப நேரம் மூடிடுறேன்னா அப்போ அது எப்படி எவ்வளோ நேரத்தில் நிரம்பும்? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட அது நிரம்பாதுங்க. அந்த இது அந்த பாத்திரம், நம்ம வச்சுருக்கிற பாத்திரம் தனி டேப்பில் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம கையில் டேப்பை திறந்து மூடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சிங் டிவைஸ் அதை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுவிட்சிங் டிவைஸு தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் நான் கரெக்டாக அந்த அளவுனா அந்த அளவுலேயே தண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்ந்து வந்தால் கீழே ஊற்றிடுவேன், அல்லது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி கான்செப்ட் தாங்க ஃபீட்பேக்கு. நீங்கள் கண்ணை மூடிட்டு அதில் தண்ணி பிடிங்கன்னா உங்களால் பண்ண முடியுங்களா? ஒரு தண்ணி டேப்பில் தண்ணியை நிரப்புங்க. கரெக்டாக டம்ளரில் 1/2 டம்ளர் தான் ஃபில் ஆகணும். 1/2 டம்ளருக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ணை மூடிக்க சொல்லிடுறேன். உங்களால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதுவே கண்ணை திறந்தீங்கன்னா உங்கள் கண் உள்வாங்குது. ஓகே, கால் டம்ளர் தண்ணி வந்துருச்சு, 40% வந்துருச்சு, 50% வந்துருச்சு, ஓகே. கண் அதை ஃபீட்பேக் வாங்கி பிரெயின்கிட்ட சொல்லி பிரெயின் போய் கையை ஆக்டிவேட் பண்ணி அந்த டேப்பை மூடிடுது. மறுபடியும் ஏதோ ஒரு டம்ளரில் ஒரு ஓட்ட காரணமோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் காரணமோ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சிங்க. மறுபடியும் அதை கண் ஃபீட்பேக் உள்வாங்கி பிரெயின் போய் கையை ஆக்டிவேட் பண்ணி கை போய் தண்ணி லைட்டாக திறந்து விட்டுது, கொஞ்சமாக திறந்து விடுது. இப்போ நான் வாயில் சொல்கிற அதே விஷயங்கள் வேறு உதாரணம் இங்கே எலக்ட்ரானிக்ஸாக இது நடக்கும் சார். இதுக்கு பேர் பக் கன்வெர்ட்டர் சார். ரொம்ப சிம்பிள். பக் கன்வெர்ட்டர்லேருந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர் நான் வேகமாக சொல்லிடுறேங்க. உங்களுக்கு வேணும்னா பொறுமையாகவும் சொல்கிறேன் சார். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதே விளக்கம் தான் அதுக்கும் பொருந்தும். ஆனால் வேலைகள் மட்டும் வேறையாக நடக்கும். என்ன நடக்கும் சார் அப்படின்னா, எடுத்த உடனே சோர்ஸ் கூட இண்டக்டரை போட்டிருப்போம் சார். இதான் சோர்ஸு. சோர்ஸ் கூட ஒரு இண்டக்டரை போட்டிருப்போங்க. காயில், இந்த காயில் கூட சுவிட்சை போட்டிருப்போம் சார். முன்னாடி சுவிட்சை எப்படி போட்டிருந்தோம்? சோர்ஸுக்கும் லோடுக்கும் சீரீஸாக போட்டிருந்தோம். இப்போ சுவிட்சை எப்படி போட்டிருக்கோம்? ஒரு இண்டக்டர் கூட பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி சார். எங்கெங்க இதில் இன்னும் லோடையே காணோம்? சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, இண்டக்டர் இருக்குது. இதில் எங்கெங்க லோடு சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரலாக கனெக்ட் பண்ணும்போது, பேரலாம் நீங்கள் இதையும் மறந்துடுங்க. எதை மறந்துடுங்க? இதையுமே, அதாவது இந்த சுவிட்சுமே ஆன் ஆகிற நேரத்தில் இது நேராக கனெக்ஷன் ஆகிடுச்சின்னு தானே அர்த்தம். சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சுன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சோர்ஸ் இண்டக்டர் கூட நேரடியாக தொடர்பில் இருக்குது. எப்போது? சுவிட்ச் ஆன் ஆகும்போது. ஒரு இண்டக்டர் சோர்ஸ் கூட பேரலாக கனெக்ட் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. போதுமான அளவுக்கு வைண்டிங் இருந்துச்சுன்னா லோடாக வேலை செஞ்சு காந்தத்தை உருவாக்கும் சார். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு பூஸ்ட் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து எல்இடி டிவி, எல்சிடி டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பவர் சப்ளை செக்ஷன், அதே மாதிரி சோலார் பேனலில், யூபிஎஸ்சில், நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ண, ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் 12 வோல்ட்டு 24 ஆக்குறது, 36 ஆக்குறது, அந்த மாதிரி இடத்துலலாம் இதை பயன்படுத்துவாங்க சார். நிறைய இடத்துல பூஸ்ட் கன்வெர்ட்டர் இப்போ பயன்படுத்திக்கிட்டு வராங்க. தவிர நம்மளுடைய கார்லேயும் எலக்ட்ரிக்கல் வண்டிங்களில் சார்ஜ் போடும் போது, இப்போ நான் ஒரு சோலார் பேனல் கடையில் வாங்கிட்டு வரேங்க, 12 வோல்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், அதுக்கு 48 வோல்ட்டு. 12 வோல்ட்டை நான் 48 மாற்றினா தான் என் வண்டி ஸ்கூட்டர் வந்து சார்ஜ் ஆகும். அப்போ நடுவில் பூஸ்ட் கன்வெர்ட்டர் தேவைப்படும். அதனால் இன்றைக்கி வந்து இந்த கன்வெர்ட்டர் வந்து பவர் கன்வர்ஷன் நிறைய இடத்துல தேவைப்படுது. இதை புரிஞ்சுக்கோங்க. நான் பூஸ்ட் கன்வெர்ட்டரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். என்ன விளக்கம்? ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம், டிசி சோர்ஸு. அதில் பாசிட்டிவை இண்டக்டரில் கொடுத்தாச்சு, நெகட்டிவை ஒரு சுவிட்ச் வழியாக இண்டக்டருக்கு கொடுத்தாச்சு. எப்படினாலும் சுவிட்ச் ஆனானா அங்கே நேராக கனெக்ட் ஆன மாதிரி தான் நாங்கள் அர்த்தம், ரைட்? இப்போ சுவிட்ச் ஆனானா இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக சோர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. சோர்ஸில் இருக்க எலக்ட்ரான்லாம் இந்த இண்டக்டருக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம் சார். இண்டக்டருக்குள்ளே போன உடனே இதெல்லாம் காந்தமாக உருவாயிடும். இண்டக்டரில் இருக்க எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்து மேக்னெட்டை, காந்த தன்மையை இந்த இண்டக்டரில் உருவாக்கும். சரிங்க, ஓகே. அடுத்து என்ன நடக்கும்? தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் தொடர்ந்து காந்தம் உருவாகும். அல்லது ஒருவேளை போதுமான அளவுக்கு இண்டக்டர் லோடு இல்லைன்னா இது தொடர்ந்து சுவிட்ச் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும்.
அதாவது ஒரு நொடிக்கு நீங்கள் 1000 முறை 20,000 முறை 50,000 முறை நீங்கள் இதை தொடர்ந்து ஆன் ஆஃப் விட்டு பண்ணிங்கன்னா இதில் காந்தம் உருவாகும், மறுபடியும் நிற்கும், காந்தம் உருவாகும், நிற்கும். ஆனால் தொடர்ந்து ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றா இது ஹெவியான, அதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வைண்டிங் இருந்தால் தொடர்ந்து வேலை செய்யும். தாங்கக்கூடிய அளவு இல்லைன்னா ஷார்ட் ஆகிடும். என்ன சார் ஷார்ட் ஆகிடும்? இந்த சுவிட்சு வந்து புகஞ்சு போயிடும். ஆன் பண்ண ஹெல்ப் பண்ண சுவிட்சு வந்து வெந்து போயிடும், மாஸ்ஃபெட் வந்து புகஞ்சு போயிடும். சரி சார், இந்த இதெல்லாம் வேண்டாம், இந்த ப்ரிகாஷன்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நம்ம கான்செப்டுக்கு வந்துடுவோம். அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டேங்க, ஒரு இண்டக்டர் எடுத்துக்கிட்டேங்க, அதுக்கடுத்து ஒரு மாஸ்ஃபெட் எடுத்துக்கிட்டாச்சு. மாஸ்ஃபெட்டோ ஐஜிபிடியோ டிரான்சிஸ்டரோ, நான் ஜென்ரலாக மாஸ்ஃபெட் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது, விலை கம்மிங்கனால மாஸ்ஃபெட் எடுத்துக்கிறேங்க. மாஸ்ஃபெட்டுக்கு ஆன் கமாண்டை சொல்கிறேன், நீ ஆன் ஆகு அப்படின்னு சொல்கிறேன். மாஸ்ஃபெட் ஆன் ஆன உடனே இந்த ப்ளஸ்ஸு வந்து இண்டக்டருக்கு போயிடும், மைனஸ் மாஸ்ஃபெட்டு வழியாக இண்டக்டருக்கு போயிடும். இந்த இண்டக்டரில் காந்தம் உருவாகும். நான் ஆன் ஆகுன்னு சொன்ன அடுத்த மறுகணமே ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு நொடியில் 1000ல் 1 பங்கு ஆன் ஆகு அப்படிங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுறேன். இதை என்ன பண்ணிடுறேன் சார்? சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணால் என்ன சார் நடக்கும்? சார் என்ன நடக்கும்னா, இதனால் உருவான காந்தம், யாருனால? இந்த இண்டக்டர்னால் உருவான காந்தம் இது மேலேயே போய் விழுந்துடும். எப்படின்னா, நான் வந்து கொஞ்சமாக தண்ணியை தூக்கி, ஒரு வாட்டர் கேனில் தண்ணியை தூக்கி என் தலை மேலே ஊற்றிக்கிற மாதிரி. ஸோ ஒரு டம்ளரில் தண்ணியை எடுத்து என் மேலே ஊற்றிக்கிறேங்க. மேலேனா மேலே நோக்கி தூக்கி போடுறேன். அது என்ன ஆகும்? தானாகவே அது மறுபடியும் என் தலையில் தாங்க வந்து விழும். அதே மாதிரி இந்த இண்டக்டர்னால் உருவான இந்த காந்தம் மறுபடியும் இந்த இண்டக்டர் மேலேயே வந்து விழும். இண்டக்டர் மேலே விழுந்தால் விழுந்துட்டு போகுது சார். அதில் எனக்கு என்ன சார் பிரச்சனை? அது என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஒரு இண்டக்டரில் காந்தம் வந்து விழுந்துச்சுன்னா இந்த இண்டக்டரில் கரண்ட் உருவாகும். அப்போ என்ன ஆகும்னா, நான் சுவிட்சை நிறுத்திட்டேன் சார், சோர்ஸும் நின்றுச்சு, ஆனாலும் இந்த இண்டக்டரில் ஒரு கரண்ட் உருவாகி இது ஒரு சோர்ஸ் மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த சர்க்யூட்டை நான் மாற்றி அமைக்கிறேன் சார். அதாவது ஒரு டைம் இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத மாற்றி போடுறேன் இந்த சர்க்யூட்டை. என்ன நடக்கும்? என் கையில் ஏற்கனவே ஒரு சோர்ஸ் இருக்குது. அது எத்தனை வோல்ட் சோர்ஸ்? ஒரு 12 வோல்ட்டுன்னு நினச்சிக்கங்க. அடுத்து ஒரு இண்டக்டர் இருக்குது. அந்த இண்டக்டரை நான் கீழே சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால், ஆன் பண்ணும்போது காந்தம் வந்துச்சு, ஆஃப் பண்ணும்போது அந்த காந்தம் அது மேலே விழுந்துருச்சு. விழுந்தால் அது ஒரு கரண்ட்டை உருவாக்கக்கூடிய விஷயமாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னங்க ஆகுது? அது ஒரு சோர்ஸா? ஏற்கனவே நான் ஒரு பேட்ரி சோர்ஸ் வச்சுருந்தேன், இல்லை டிசி சோர்ஸ் வச்சுருந்தேன். இந்த இண்டக்டர் வேகமாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணும்போது இது ஒரு சோர்ஸ் மாதிரி வேலை செய்யுது. இப்போ 2 சோர்ஸும் எப்படிங்க கனெக்ட் ஆகிருக்கு? ஒன்று பின்னாடி ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன். அப்போ என்ன நடக்குங்க? இதில் ஒரு 12 வோல்ட் இருக்குமா? இந்த சோர்ஸ் ஒரு 8 வோல்ட் உருவாக்குறதா வச்சுக்கும். அது எத்தனை வோல்ட்டுங்கிறதுக்கு கணக்கு இருக்குது. எவ்வளோ நேரம் இது ஆனில் வச்சுருக்கோமோ அவ்வளோ நேரம் இது வந்து எவ்வளோ வோல்டேஜ் உருவாக்கும். இந்த ஃபஸ்ட் இருக்கிற மாஸ்ஃபெட்டை நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ஜ் ஆகிற புதுசாக உருவாகிற வோல்டேஜ் இருக்கும். நான் 8ன்னு எடுத்துக்கிறேன் சார். இந்த 12 வோல்ட்டு கூட இந்த 8 வோல்ட்டு சேர்ந்து வெளியில் வரும்போது சீரியஸ் கனெக்ஷனுங்கிறதுனால 20 வோல்ட்டாக வெளியில் வரும். சரிங்க சார், 12 வோல்ட் 20 வோல்ட்டாக வருங்கிறீங்க. ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு சோர்ஸு, அந்த சோர்ஸ் கூட ஒரு இண்டக்டர், ஒரு சுவிட்சு. ஒரு சுவிட்சை போட்டோன்னே இண்டக்டரில் அந்த சோர்ஸில் இருக்க கரண்ட்லாம் இண்டக்டரில் போய் பதியும், ஸ்டோர் ஆகும். மறுபடியும் சுவிட்சை நிறுத்தின உடனே இந்த இண்டக்டரும் சோர்ஸும் சேர்ந்து டபுள் அவுட்புட்டை வெளியில் கொடுக்கும். இவ்வளோ தான் சார் பூஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர் டிசைன் பண்ணுறாங்க, இப்படி தான் நடக்குது. சரிங்க சார், நான் வந்து 12 வோல்ட் கொடுக்குறேன், அவுட்புட் 20 தான் வருமா? நான் 40 எடுத்துக்க முடியுமா? 12 கொடுத்து 20, 17, 24, 28 எது வேணாலும் எடுத்துக்கலாமான்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணுற டைமிங்கை மாற்றணும். அதே மாதிரி இந்த இண்டக்டரை மாற்றணும். இங்கே முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருன்னா இண்டக்டரும் இந்த சுவிட்சும். இவங்களை சரியாக தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வோல்டேஜை இங்கே உருவாக்கிக்க முடியும். சார், இங்கே வந்து நான் 12 வோல்ட் கொடுத்து 500 வோல்ட் எடுத்துக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. 12 வோல்ட் கொடுத்து 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கலாம். வேறு எப்படி தான் சார் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்? நான் ஒரு சில சர்க்யூட்லாம் பார்த்தேன், 12 வோல்ட்டு கொடுத்து 500 வோல்ட்லாம் எடுத்திருந்தாங்க சார், டிசி வோல்ட்டு. அவங்க எப்படி சார் செஞ்சாங்கன்னா, அதுக்கு தாங்க அடுத்த கன்வெர்ட்டருக்கு போகணும். நான் பேசிகிட்டு இருக்கிறது சாதாரண பூஸ்ட் கன்வெர்ட்டர். பட் இதுவே ஃப்ளைபேக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்து 1000 வோல்ட்டு கூட எடுக்கலாம். சார் ஒன்றும் இல்லைங்க, கொசு பேட் இருக்குது சார். கொசு பேட்டில் என்ன ஆகுது? நீங்கள் வந்து 3 வோல்ட் பேட்டரி தாங்க உள்ளே வச்சுருக்கான் மஸ்கிட்டோ பேட்டில். சுவிட்சை அழுத்தினோன்னா அந்தாண்ட பார்த்தீங்கன்னா 10,000 வோல்டேஜ் உருவாகுது சார். வெறும் 3 வோல்ட்டு
10,000 வோல்டேஜ் உருவாக்குதுங்க. அது எப்படிங்க வாய்ப்பு இருக்குன்னா, அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன்ஸ் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் இண்டக்டரை பயன்படுத்தாமல் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இண்டக்டரை பயன்படுத்தியிருப்பான். அதுக்கு பேர் ஃப்ளைபேக் டைப்பை தான் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க சார். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற வேகத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டரோ பூஸ்ட் கன்வெர்ட்டரோ டிசைன் பண்ணணும் அல்லது ரிப்பேருக்கு வந்தால் சரி பண்ணணும்னா இண்டக்டர் என்ன பண்ணுது, இண்டக்டர் எப்படி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, மாஸ்ஃபெட் என்ன பண்ணுது, அதுக்கு ஃபீட்பேக் ஒழுங்காக வருதா, இன்புட் சப்ளை கரெக்டாக இருக்குதுங்களா, பல்ஸ் ஒழுங்காக வருதா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சார் பூஸ்ட் கன்வெர்ட்டராக இருக்கும் பொழுது. சரி சார், நான் இப்போ வந்து 20 வோல்ட் வந்துருச்சு, அந்த 20 வோல்ட்டை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமாண்ணா? 20 வோல்ட் வந்தது ஓகே தான். இருந்தாலும் இந்த இண்டக்டரே, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த இண்டக்டரும் இந்த சுவிட்சுமே அந்த 20 வோல்ட்டை மறுபடியும் அதை வாங்கிக்கும். எப்போனா இப்படியே சர்க்கியூட்டை விட்டிங்கன்னா, இதுவே ஒரு டயோடு போட்டால் என்ன ஆகுங்க? 20 வோல்ட் அவுட்புட்டுக்கு வந்துச்சுன்னா திரும்ப பின்னாடி போகாது சார். 12 வோல்ட்டை இண்டக்டரில் ஆன் பண்ணும் போது இண்டக்டரில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க வோல்டேஜ் கரண்ட்டும். மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இண்டக்டரில் ஒரு கரண்ட்டும் நம்ம சோர்ஸில் ஒரு கரண்ட்டும் டபுள் ஆகி வெளியில் வருதுன்னு சொல்கிறீங்க. ரைட்டு. அது டபுள் ஆகணுமா ட்ரிபிள் ஆகணுமா அப்படிங்கிறது ஆன் பண்ணுற நேரத்தை பொறுத்ததும் அந்த காயிலினுடைய அந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ பொறுத்ததுன்னு சொன்னீங்க. அது வரலும் புரியுது. இப்போது இது வந்துட்டு அவுட்புட் 20 வோல்ட் வந்துருச்சு, அப்படியே லோடுக்கு கொடுத்துடலாமானா? லோடுக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த நொடியே இந்த 20 வோல்ட் அதுவே எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டயோடு போட்டால் என்ன ஆகிடுங்க? இந்த 20 வோல்ட் இந்தாண்ட இந்த பூஸ்டான வோல்ட் இங்கே போயிடும் யாருக்கு? லோடு பக்கம். ஆனால் ரிட்டன் பேக்கில் போகாது, டயோடு தடுத்து நிறுத்திக்கும். அப்போது ஆஸ் யூஷுவல் ஒரு டயோடு ஒரு கெப்பாசிட்டி போட்டால் என்ன ஆகுங்க? டயோடு வந்து அந்த கன்வெர்ட் ஆனதை அவுட்புட்டோடு நிறுத்திக்கும். அந்த அவுட்புட்டை இந்த கெப்பாசிட்டி வாங்கி பிடிச்சி வச்சுக்கும். இதாங்க ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டருடைய அடிப்படை. இப்படி தான் சார் பூஸ்ட் கன்வெர்ட்டர் வேலை செய்யுது. நிறைய இடத்துல இனிமேல் நீங்கள் பூஸ்ட் கன்வெர்ட்டரை பயன்படுத்துவீங்க. இதுவரையிலும் பயன்படுத்தலைனாலும் இனிமேல் பூஸ்ட் கன்வெர்ட்டரை பயன்படுத்துவீங்க சார். ஏன்னா இப்போ நிறைய ஃபெமிலியர் ஆகிட்டு வருது. அந்தந்த வோல்டேஜ் மேட்ச் ஆகலாம், உடனே ஒரு கன்வெர்ட்டர் ரெடிமேடாக கிடைக்குது. நான் பூஸ்ட் கன்வெர்ட்டரை பற்றி போடுறேன் பாருங்கள் சார். பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குதுங்க. அதனுடைய சர்க்கியூட் இப்போ நான் சொன்னது தாங்க, இங்கே இருக்குது பாருங்கள் சார். சார் ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டாங்க, லோடு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு இண்டக்டர், ஒரு சுவிட்சை போடும்போது இண்டக்டரில் ஃபுல்லும் சார்ஜ் ஆகும். சுவிட்சை நிறுத்தும் போது இண்டக்டரில் சார்ஜ் ஆனது இந்த வோல்டேஜ்லேருந்து வருது, ரெண்டும் சேர்த்து டபுளாக வெளியில் வரும். அவ்வளோதான் சார். வந்ததை ரிட்டர்ன் போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இந்த டயோடு ஒன் வே. கொஞ்சம் நல்ல அவுட்புட் ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகுங்க? வோல்டேஜும் ஸ்மூத்தாக கிடைக்கும், பூஸ்டான வோல்டேஜ். சரி, இவ்வளோ தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர். நம்ம ஏற்கனவே பேசிக்ஸில் டயோடு, கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர்லாம் பார்த்தோம். அதை பயன்படுத்தி பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர் செய்வோம். இதுலேயுமே சார் நான் எதிர்பார்க்குற வோல்டேஜுக்கு மேலே போயிடக்கூடாது சார் அப்படின்னா அவுட்புட்டை ஃபீட்பேக் எடுத்து இந்த சுவிட்சிங் ஐசிக்கு கொடுப்போம் சார். காமிக்கிறேன் பாருங்களேன், இதோ இந்த மாதிரிங்க. சார் இந்த சர்க்கியூட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆடியோ நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்க 12 வோல்ட் டு 24 வோல்ட் சர்க்கியூட் வாங்குறீங்க இல்லைங்களா, அவங்களும். அல்லது இல்லை சார் நான் 12 வோல்ட் டு 230, இப்போ நான் வந்து வீட்டில் வந்து சின்னதாக பேட்ரி மாதிரி வச்சு அந்த கன்வெர்ட்டர் வச்சு 230 வோல்ட் எடுத்துக்கிறேன். இல்லைனா பஸ்ஸில், காரில், லாரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுத்தா அந்த சார்ஜர் போடுற மாதிரி மட்டும் பாக்ஸ் ரெடிமேடாக வருது பாருங்கள். அந்த இதுக்குள்ளெல்லாம் இதே சர்க்கியூட் தான் சார் வச்சுருப்பாங்க. இது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் சர்க்கியூட். பேர்லேயே பாருங்கள், இன்புட் எவ்வளோ 12 வோல்ட், அவுட்புட் எவ்வளோ +35 -35. அதே மாதிரி இந்த சர்க்கியூட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். நேற்று நம்ம பேசின அந்த டிரைவர் சர்க்கியூட், நேற்று ரொம்ப நேரம் அந்த டிரைவர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிரைவர் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். BD 130 140 கேட் டிரைவர் இதில் இருக்குது. அப்புறம் சுவிட்சிங் பண்ணக்கூடிய, ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய மாஸ்ஃபெட் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது இண்டக்டர் இங்கே இருக்குங்க. மறுபடியும் அந்த இண்டக்டரோட அவுட்புட்டில் கரண்ட் ரிவர்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்தாலும் அதை தனியாக பிரித்து எடுக்கணுங்கிறதுக்காக டயோடு போட்டிருக்காங்க, ரெக்டிஃபையர் மாதிரி. டயோடினுடைய அவுட்புட் வந்தாலுமே அதை வோல்டேஜ் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அதை தவிர இந்த பல்ஸை உருவாக்குறதுக்கு நேற்றே ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சார். 3525 ஐசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்களும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன சார்? எதுக்காக இதை காமிச்சிங்க? நம்ம பேச வந்துட்டு இருக்க விஷயம் என்ன? ஃபீட்பேக்கை பற்றி. எங்கே சார் இருக்குது அந்த ஃபீட்பேக்கு? இங்கே பாருங்கள் சார், ப்ளஸ் 35 வோல்ட் மேலே இருக்கா? ப்ளஸ் 35 வோல்ட்டு. இதை தூக்கிட்டு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, இந்த இடத்துல அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எங்கே சார் போகுது? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு போகும் அப்படின்ட்டு. நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இந்த 3525 காமிச்சு, சார் இந்த 3525லேயே ஒரு கம்பேரட்டர் இருக்குங்க. இந்த கம்பேரட்டர் அதனோட இன்புட்டை விட 1 வோல்ட் 1 வோல்ட் வந்தால் கூட அவுட்புட்டை நிறுத்திக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் 35 உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த 35 வோல்டேஜ் டிவைடர் போட்டு குறைச்சி இந்த ஐசிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஐசி நம்ம செட் பண்ண வோல்டேஜை விட 1 புள்ளி அதிகமாக போனால் கூட இந்த பல்ஸை நிறுத்திடும். பல்ஸை நிறுத்தினோன்னா 35 தாண்டும், அவுட்புட்டை தாண்டாது. அப்போ 35 வோல்ட் வேணும்னு நீங்கள் க்ளோஸ் லூப் போட்டு வச்சுட்டிங்கன்னா 35க்கு மேலே போனால் அவுட்புட் வேலை செய்யாது. 35க்கு கீழே வந்துச்சுன்னா உடனே 35 தொட வைக்கும். ஸோ இது வேகமாக ஆன் ஆஃப் நடக்குங்க. இது ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர், மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிற ப்ராடக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கே பாருங்களேன், இதோ டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னா இந்த போர்டை பார்க்கலாம். இதோ இந்த போர்டில் அதாங்க இருக்குது. என்ன ஐசி மட்டும் 3525க்கு பதிலாக வேறு ஏதாவது ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 3525 யூஸ் பண்ணுறாங்க சார். இதோ இந்த போர்டில் அதுதாங்க இருக்குது. அதே மாதிரி நிறைய போர்டில் அதுதாங்க இருக்கும். இதோ இந்த மாதிரி இதோ இந்த ரெடிமேட் பேக்கேஜ்லாம் வருது பாருங்கள், அதுக்குள்ளேயும் அதான் கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் கொடுத்தா 24 வோல்ட் வருதுன்னு கொடுத்து எல்லாம் பேக் பண்ணி சீல்டாக வந்திருக்கும். இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி இந்த கன்வெர்ட்டர் தான் பயன்படுத்தியிருப்பாங்க, எஸ்எம்டி காம்பனண்ட்டை வச்சு. டிசி டு டிசி கன்வெர்ட்டர் 3525 யூஸ் பண்ணின்னு போடுறேன் சார். நம்ம வந்து ஏற்கனவே எல்லா காம்பனண்ட்டை பற்றியும் பார்த்துருந்தோங்க தனித்தனியாக. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டரை பற்றி, ஆம்ப்ளிஃபையரை பற்றின்னு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நேற்று பேசியிருந்தோம் சார். இன்றைக்கி வந்து பக் கன்வெர்ட்டர்னா என்ன, பூஸ்ட் கன்வெர்ட்டர்னா என்ன, அது எப்படி பக் ஆகுது, எப்படி பூஸ்ட் ஆகுது, அதில் வந்துட்டு ஃபீட்பேக் எப்படி கொடுக்கறது, ஃபீட்பேக் கொடுத்தா என்ன நடக்கும், கொடுக்கலனா என்ன நடக்கும், வோல்டேஜ் டிவைடனுடைய பங்கு இங்கே என்ன இருக்குது, இண்டக்டர் எப்படி வோல்டேஜை பூஸ்ட் பண்ணிச்சு, எப்படி ஸ்மூத் பண்ணிச்சு, கெப்பாசிட்டர் எதுக்காக பயன்படுத்தணும், டயோடு எதுக்காக பயன்படுத்தணும், பிடபிள்யூம்னா என்ன, பிடபிள்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி சைக்கிள் ஆன் டைமு ரொம்ப அதிக நேரம் ஆனில் இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும், அல்லது குறைஞ்ச நேரம் ஆனில் இருந்துச்சுன்னா எப்படி வோல்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செஷனில் இந்த வகுப்பில் கிளியராக பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் சார். இதோ இதுதாங்க, இதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3525 போட்ட போர்டு தான். இது எங்கே மேக்ஸிமம் நிறைய எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க சார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஆம்ப்ளிஃபையர் வரும். அந்த ஆம்ப்ளிஃபையரில் கம்பல்சரி 100% இருக்கும் சார். இது இங்கே பாருங்களேன், ஜேபிஎல் கார் ஆம்ப்னு கொடுக்குறேன். நிறைய இருக்குது சார். ஜேபிஎல் இருக்குது, ஹர்மன் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குங்க. அதில் வந்து நான் வந்து ஏதோ பைனியர் பிராண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன், சோனி பிராண்ட் இருக்குது, சோனி எக்ஸ்ஃப்ளாய்ட் அப்படிங்கிறது ஃபெமிலியர். இந்த பாக்ஸை போட்டு இதுக்கு இன்புட் வந்து 12 வோல்ட் தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டிசி டு டிசி கன்வெர்ட்டர் போட்டிருப்பாங்க. இதோ அதை திறந்து காமிச்சிருக்காங்க பாருங்களேன், அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உள்ளே பாருங்கள், காயில் இருக்குது, 2 மாஸ்ஃபெட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வேறு ஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் சார் விஷயம். டிசி டு டிசி கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. இன்றைக்கி செஷன் இதோட முடிஞ்சது சார். ஏதாவது டவுட் இருக்கிறவங்க மட்டும் செஷனில் இருங்க, டவுட்டை நீங்கள் கேளுங்க சார். சார் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார். சார் அதுக்கு முன்னாடி நேற்றே ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன் சார். மேக்ஸிமம் 80% ஃபில் பண்ணிட்டீங்க. யாராவது ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் சார். அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள் சார். டைரக்ட் கிளாஸ்க்கு நான் இதை தான் பிளான் பண்ணுறதுக்கு இருக்கேன். மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டீங்க. 1-2 பேர் பண்ணாதவங்க இதை பண்ணிடுங்க சார். இப்போ நான் ஒரு லிங்க்கை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுடைய கூகுள் மீட்லேயே மெசேஜாக காமிக்கும். அந்த லிங்க்கை ஒரு டைம் தொட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் சார். அந்த ஃபார்ம்லே நீங்கள் உங்களோட பேர், என்ன ஜோனில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், இந்த டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்க சார். தேங்க்யூங்க சார். இப்போ கேளுங்க சார். சார் சுமித் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை இன்னொன்றுக்கு கொடுத்து, இன்னொரு பூஸ்ட் கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை இன்னொன்றுக்கு கொடுத்து டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம் சார். ஆனால் என்னென்னா நம்பர் ஆஃப் காம்பனண்ட்டு, காஸ்ட்டு, அதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எல்லாமே மாறுபடுங்க. அதாவது இப்போ நான் 12லேருந்து 36க்கு போகிறேன்.
அது அடுத்து 36லேருந்து 100க்கு போகிறேன், 100லேருந்து 200க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 100லேருந்து 200க்கு வாங்குற கன்வெர்ட்டர், அதுக்கு டிசைன் பண்ணுற காம்பனண்ட்லாம் நீங்கள் தனித்தனியாக இண்டக்டரு, அதுக்கு தனியாக சுவிட்சிங் ஐசியெல்லாம் போட்டுட்ருக்கணும். மறுபடியும் இந்த 36லேருந்து 100 ஆக்கிறதுக்கு தனியாக சுவிட்சிங் ஐசி, அதுக்கு ஒரு ஃபீட்பேக், அதுக்கு ஒரு மாஸ்ஃபெட், 2 மாஸ்ஃபெட்டு அந்த மாதிரிலாம் போடணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஒரு மாஸ்ஃபெட் போடும். அப்போ நம்பர் ஆஃப் காம்பனண்ட் நிறைய இருக்கும். தவிர எப்போவுமே பவரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அங்கே லாஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். நான் ஒரு 100 வாட்ஸுக்கு அந்த கன்வெர்ட்டர் டிசைன் பண்ணுறேன்னா, இன்புட் வந்து 12 வோல்ட்டு 8 ஆம்ப்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்புட்டில் 12 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் கொடுத்தா 96 வாட்ஸு. அவுட்புட்டில் 24 வோல்ட் எடுக்க விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க. 24 வோல்ட்டு 4 ஆம்ப்ஸு வரணுங்க. ஆனால் 24 வோல்ட் 4 ஆம்ப்ஸ் வராது. 24 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் தான் வரும். ஏன் சார் அப்படின்னா, அந்த கன்வெர்ட்டரில் சுவிட்சு மாஸ்ஃபெட் சூடு இருக்குது, அந்த இடத்துல அந்த காயிலில் சூடாகும், டயோடில் சூடாகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராப்லாம் போக பவர் கம்மியாக தான் டெலிவர் ஆகும். சார் தங்கவேல் சார், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 2வது உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். 7, 8 இன்னும் அப்லோட் பண்ணல சார். அதாவது 7 அப்லோட் பண்ணிவிட்டேன், இன்னும் 8 நேற்று வகுப்பு இன்னும் அப்லோட் பண்ணலைங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுறேன் சார். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுறேன் சார். இன்றைக்கான கிளாஸும் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்குங்க, கிளியராக ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதையும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேங்க, அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார். சார் சொல்லுங்கள் சார், டவுட் நான் பேசி முடிக்க வேண்டியது எல்லாமே பேசிட்டேன் சார். டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். செந்தமிழ் செல்வன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்கா சார்? நான் ஒரு ஜென்ரேட்டர் மெக்கானிக் சார். ஓகேங்க, ஓகே சார். சார் இப்போ அதில் ஏவிஆர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க சார். ஆமாங்க, ஃபீல்டுக்கு வந்து கரெக்டான எக்ஸைட்டேஷன் கொடுக்கறதுக்கு. ஓகேங்க சார். அந்த சர்க்யூட் டயக்ராம் பற்றி சொல்ல முடியுமாங்க சார்? சார் ஏவிஆர் தனியாக பர்சனலாக இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லது அடுத்த செஷனுடைய இதில் சொல்கிறேன் சார். இதுலனா டவுட் செஷனில். ஓகேங்க சார். எஸ் சார். ஏவிஆரும் இதே மாதிரி ஒரு க்ளோஸ் லூப் தாங்க. அதுவும் ஒரு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் தான் சார். அது என்ன பண்ணுன்னா, ஃபீல்டுக்கு ஒரே மாதிரியான மேக்னெட்டை உருவாக்குறதுக்கு பயன்படும். ஜெனரேட்டருடைய அவுட்புட் வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்தாலும் ஃபீல்டுக்கு ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக காந்தத்தை உருவாக்குனீங்கன்னா தான் கரெக்டான அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். இல்லைனா ஃபீல்டில் ஃப்ளக்ஸு மாறுனுச்சுன்னா அவுட்புட்டில் வித்தியாசம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஜெனரேட்டரில் லோடு போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். இதுதான் ஏவிஆருடைய ஃபங்க்ஷன். ஓரலாக என்ன மாதிரி காம்பனண்ட்டை பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டிங்கு அப்படிலாங்கிறதுல நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஷோருங்க, கண்டிப்பாக சார். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார். பிரபாகரன் சார். சார் என்னோட டவுட் வந்து பக் கன்வெர்ட்டர் இல்லைங்க சார். சரிங்க சார். ஒரு நிமிஷம், 10:13க்கு நோ ஆடியோன்னு போட்டிருக்காரு. ஆடியோ கேட்டுட்டு தானே இருந்து, இடையில தான் மிஸ் ஆனிச்சா சார்? இல்ல கண்டினியூஸா ஆடியோ கிளியரா தான் இருந்தது, மிஸ் ஆகல. எஸ் சார். ஓகேங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க சார். எஸ் சார், டவுட் என்னன்னு சொல்லுங்க சார். என்னோட டவுட் என்னன்னா, பக் கன்வெர்ட்டர் இல்லைங்க சார். ஓகேங்க. ஸோ பக் கன்வெர்ட்டர்ல இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் யூஸ் பண்றோம், மாஸ்ஃபெட் சுவிட்ச். ஓகேங்க. அதுக்கப்புறம் இண்டக்டர் இருக்கு சீரியஸா. ஓகே. பேரலா வந்து கெப்பாசிட்டர் இருக்கு, அதுக்கு பேரலா வந்து லோட் இருக்கு. ஓகேங்க. ஸோ இதுல இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஸ்மூத் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றோம். அது மட்டும் ஏன்னா இதுல வந்து சீரியஸா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து பேரலா இருக்கனால இது வந்து கெப்பாசிட்டர் வந்து வரக்கூடிய வோல்டேஜ் மாறுதல் வந்து அப்போஸ் பண்ணும், இன்னொன்னு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? வோல்டேஜ் மாறுதல் அப்போஸ் பண்றதுனால நடக்கிற வேலைக்கு பேர் தான் ஃபில்டர். ஓகே சார். கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த சுவிட்சோட ஆன் டைம் வந்து கம்மியாகவும் ஆஃப் டைம் வந்து அதிகமா வைக்கிறதுனால இது வந்து நம்ம பக் கன்வெர்ட்டர்னு சொல்றோம். கரெக்ட். இதுல இண்டக்டர் கெப்பாசிட்டரோட வேலை பாத்தீங்கன்னா ஃபில்டருக்காண்டி யூஸ் பண்றோம். அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. வேற எந்த வேலையும் செய்யல, ஃபில்டருக்கு மட்டும். வேற எதுவும் கிடையாது சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டயோடு போட்டிருக்காங்க பாருங்க சார். அந்த இண்டக்டருக்கும் சுவிட்சுக்கும் நடுவுல ஒரு டயோடு போட்டிருக்காங்க சார். அது எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க? இது வந்து ஆன்டி பேரலா யூஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த இண்டக்டர்ல ஏதாவது ரிவர்ஸ்ல கரண்ட் போனுச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணி விடுறதுக்காகங்க. அதாவது இந்த இண்டக்டர், இந்த டயோடு இல்லாம நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க சார். இந்த டயோடு இல்லைங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃப்ளைவீல் டயோடுங்களா சார் இது? கண்டிப்பா ஃப்ளைவீல் டயோடு தான் கரெக்டான வார்த்தை அது. ஸோ அந்த டயோடோட பர்பஸ் வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணும் போது அந்த இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்.
திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும். மாறிக்கும் சார். அவ்வளோ டெப்தா போக வேண்டாம், ரொம்ப இதா இருக்குங்கிறதுக்காக தான் மேலோட்டமா நிறுத்தி இருந்தாங்க. சொல்ல போனா இண்டக்டர் வந்து எந்த திசையில சார்ஜ் ஆகுதோ அதுக்கு எதிர் திசையில டிஸ்சார்ஜ் பண்ணும் சார். அதாவது இப்போ இண்டக்டரோட முதல் பின்னுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருந்தோம்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது நெகட்டிவ் தாங்க அது வழியா வரும். கரெக்ட் தான் சார். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு ஓகேங்க. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் சார். அதுக்கப்புறம் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல ஒரு டவுட் இருக்குங்க சார். என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சார் பக் கன்வெர்ட்டர்ல எப்படி போடுறது சார்? ஒரு நிமிஷம் பூஸ்ட் கன்வெர்ட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க பாருங்க. இந்த இமேஜில் நீங்க சொன்னதுக்கான பதில் வந்துருச்சுங்களா? ஃப்ளைவீல் சர்க்கியூட் அந்த இடத்துக்கு இமேஜ் தெரியுதுங்களா? ஓகே. ஒரு பக் கன்வெர்ட்டர்ல அந்த செக்ஷனுக்கு பேரு அந்த டயோடு வந்து ஃப்ளைவீலிங். ஃப்ளைவீல் மீன்ஸ் அந்த இண்டக்டர்ல ரிவர்ஸ்ல வர்ற கரண்ட்டை அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ற டயோடு தாங்க ஃப்ளைவீல் டயோடு. அதே மாதிரி இதுலயே விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க. தோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாய் வந்தாலும் ஆவரேஜா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான் சார் ஃப்ளைவீலோட. சொல்லுங்க சார், இப்போ பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல டவுட் என்னன்னு சொல்லுங்க சார். சார் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல என்ன டவுட் என்னன்னா இதுல இண்டக்டர் வந்து சீரியஸா போட்டிருக்கோம். அது இண்டக்டர் சீரியஸா டயோடு வந்து சீரியஸா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இதுல வந்து கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் தான். இதுல இண்டக்டர் வந்து சீரியஸா போட்டு இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ற டைம்ல இந்த அது பேரல் ஆயிடும். ஸோ பேரல் ஆயிடுச்சுன்னா அது வந்து லோடா ஆக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ லோடா ஆக்ட் பண்ணும்போது இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து திருப்பி கரண்டா கன்வெர்ட் ஆயிடுன்றீங்களா இல்ல வந்து எப்படிங்க சார்? ஆமாங்க, கன்வெர்ட் ஆயிடும். கண்டிப்பா கன்வெர்ட் ஆகணும். ஆனாதான் அந்த இடத்துல டபுளா வோல்டேஜ் கிடைக்குங்க. கரண்டா கன்வெர்ட் ஆகும்போது வோல்டேஜ் வந்து டபுள் ஆயிருன்றீங்களா? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியல. அந்த குழப்பத்துக்கு உள்ள ஃபுல்லும் போக வேண்டாம் சார். அதாவது என்னன்னா கரண்ட்டுங்கிறத பவரா மட்டும் நினைச்சுக்கோங்க சார். ஓகே. ஒரு பவர் சோர்ஸ்ல இருக்கு, ஒரு பவர் அதாவது நீங்க ஸ்டோர் பண்ணதெல்லாம் மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு யாருன்னா இண்டக்டர்ல. மறுபடியும் அந்த சுவிட்சை ஓபன் பண்ண உடனே மேக்னெட்டிக் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்குது. எதுல உருவாக்குதுன்னா இண்டக்டர்ல உருவாக்குதுங்க. ஓகே ஓகே சார். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற அந்த சோர்ஸ்ங்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சீரியஸா இருக்குங்க. ஓகே ஓகே. அதனால அது ரெண்டும் சேர்ந்து வருது. அவ்வளவுதான் சார் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. இதுல வந்து நீங்க வந்து கரண்ட் உருவாகுதா அல்லது வோல்டேஜ் உருவாகுதானா, வோல்டேஜ் உருவானாதான் கரண்ட் நகரதுல இருக்கும் இல்லைங்களா? இண்டக்டர்ல கரண்ட் 5 ஆம்ஸ் உருவாகுது சார்னு சொல்றேன். அந்த 5 ஆம்ஸ் உருவாகுதுன்னா அது நகராத வரலும் அது 5 ஆம்ஸ் கிடையாது, 5 எலக்ட்ரான் தாங்க. எப்போ அது நகருதோ அப்பதான் அது 5 ஆம்ஸ்னு சொல்ல முடியும். அதாவது கரண்ட்டுக்கு